ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப். இதில் நம்ம எந்த வெஜிடபிளும் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸப்ட் வெண்டைக்காய். இப்போ நான் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, அவரைக்காய் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், அதை சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் ஒரு 5 பல் பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகத்தை அது கூட நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா மிளகு 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு நம்ம சேர்க்குறோம். இந்த காய்க்கெலாம் ஏற்ற இந்த உப்பு கரெக்டாகவே இருக்கும். உப்பு நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு மிளகு சீரகம் தூள் இது நான் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காக. இப்போ இதில் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ஒரு 2.5 கப்பு நான் தண்ணி சேர்க்குறேன். 2.5 கப் தண்ணி சேர்த்தோன்னா நல்லா பெரிய டம்ளரில் 2.5 கப் சேர்த்துருக்கேன். அப்படி சேர்த்தோன்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சூப்பு தாராளமாகவே வரும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. குக்கர்லேயும் நம்ம வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிட்டை போட்டு நம்ம மூடிடணும். மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட வெயிட், குக்கர் விசில் இருக்குல்ல அதை நம்ம போடுறோம். போட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் தண்ணி வரும். அது யூஸ்வலாக என்றைக்குமே வர்றது தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா பாயில் ஆகிட்டு இருக்குது, உள்ளே பாயில் ஆகிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 சவுண்டு நம்ம லோ ஃப்ளேமில் 6 சவுண்டு வச்சோன்னா அந்த வெஜிடபிளில் இருக்க அந்த சூப்பில் நல்லா இறங்கியிருக்கும். அந்த சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். அந்த சூப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா விசிலை நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள், இது தான் நேச்சுரல். அதாவது அந்த பீட்ரூட் கேரட்டோட அந்தோட கலர் தான் சேர்ந்துருக்குது. வேறு நம்ம இதில் எந்த விதமான இந்த ஹோட்டல் ஸ்டைல் அப்படி சொல்கிற மாதிரி இல்லாமல் இது ஹோம் ஸ்டைல் நம்ம சொல்லிக்கலாம். இதில் நான் எந்த விதமான கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம பண்ணுறோம். இதை பாருங்கள், நல்லா வெந்து குழஞ்சி போயிருக்கு பார்த்திங்களா. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் அப்படியே நம்ம ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி இது பண்ணணும். பாருங்கள், அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா. ரத்த சோகைக்கெல்லாம் இந்த பீட்ரூட் ரொம்ப நல்லது. ஸ்கின் க்ளோயிங்க்கும் ரொம்ப நல்லது. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இப்போது ஒரு தட்டை கரண்டியை வச்சு நான் நல்லா அந்த ஸ்ட்ரெயினரில் நான் அமுக்கி கொடுக்குறேன். எதுக்குன்னா அந்த இன்னும் நல்லா அந்த காய்களில் கொஞ்சம் இந்த சூப்பு கொஞ்சம் இறங்கியிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்காக நல்லா அமுக்கி விடுறேன். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. காயெல்லாம் நல்லா குழஞ்சி இதுவாகிடுச்சு. பாருங்கள், இது ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. நம்மளுக்கு ரத்த சோகைக்கெலாம் ரொம்ப நல்லது, சளிக்கு ரொம்ப நல்லது, மிளகு இருக்கிறனால, ஜீரகம் இருக்கிறனால. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டான சூப் பதிலாக நம்ம நேச்சுரலாகவே எந்த கார்ன்ஃப்ளவர் இல்லை வேறு எதுவுமே சேர்க்காமல் இப்படி நேச்சுரலாகவே நம்ம செஞ்சு குடித்தா ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். சூடாகவே நம்ம குடிக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 2 டம்ளர் கிட்ட சூப் வந்துங்களா. 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன், 2 டம்ளர் சூப் வந்திருக்கு. நேச்சுரலாகவே இருக்குது. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. இது நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.